ஹலோ கைஸ் வணக்கம். வெல்கம் டு டெக் ஆக்ஷன். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னாக்கா, இப்ப எப்படி பெரிய பெரிய கிரிக்கெட்டர் வீரர்கள் மற்றும் பெரிய ஒரு துறையில இருக்கிற ஒரு சிஇஓ, ஒரு பேங்க் ஆஃபீசர், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு டைரக்டர்ஸ், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எப்படி இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆளா வந்திருக்காங்கனாக்கா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும். அவங்களுக்கு அந்த விஷயம் புடிச்சிருக்கும். ஒரு சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு சின்ன வயசுல அந்த கிரிக்கெட்ன்றது அவருக்கு புடிச்சிருக்குது. அந்த விஷயம் டேலண்ட் மட்டும் இருந்தா போதுமான்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா அந்த டேலண்ட்ட மட்டும் வச்சு மட்டும் அந்த டேலண்ட்ட மட்டுமே வச்சு அவரு வந்து பெரிய ஒரு சக்சஸ் ஆயிருக்க மாட்டாரு. அதோட சேர்த்து அவரு அவரு உண்மையா அதனுடைய உழைப்பு அதுல போட்டாரு. அந்த உழைப்ப அவரு அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதால தான், அவருக்கு அதுல ஒரு பேஷனட்டா இருந்ததால தான், எப்படியாச்சு அவருக்கு காசு, பணம் இல்லன்னா கூட அத பண்ணணும்னு விரும்பி பண்ணாரு. அந்த நேரம், ஒரு உழைப்பு, டேலண்ட் இந்த 3 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அவருடைய அந்த டைம்ல சின்ன வயசுலயே அவர் ஆரம்பிச்சுட்டாரு. எனக்கா அந்த சூழ்நிலை அவர் ஆரம்பிச்சதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய இருந்த சர்க்கிள், சரவுண்டிங். நீங்க சின்ன வயசுல எந்த விஷயத்த பார்த்து நீங்க கொஞ்சம் வியப்பாவறீங்களோ, ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு வருதோ, அத பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஆழ் மனசுல உங்களுக்கு ஒரு ஃபயர் ஒண்ணு கிரியேட் ஆகும். அதே மாரி உங்களுக்கா தோணும். இது நம்ம பண்ணலாம். இது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள அறியாமலே அந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஆழ் மனதுக்குள்ள போயிருக்கும். நீங்க அத உணர்வுபூர்வமா நீங்க அத வந்து பார்த்தீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து அது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். இந்த டேலண்ட்ட மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த டேலண்ட்டோட சேர்த்து கடின உழைப்பு. ப்ரூஸ்லி ஒரு கோட் சொல்லியிருப்பாரு தெரியல உங்களுக்கு. எந்த அளவுக்கு அதுல டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தி அதுல இருக்கு. ப்ரூஸ்லி ஒரு கோட் சொல்லியிருப்பாரு. "நான் 10,000 அடி முறைகளை கற்றவனைப் பார்த்து நிச்சயம் நான் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரே வித்தையை, ஒரே அடியை 10,000 முறை பயிற்சி செய்தவனைப் பார்த்து நிச்சயம் நான் பயப்படுகிறேன்" என்று சொல்லுவார்ல்ல. அதேதாங்க விஷயமே. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு எந்த பேஷன கண்டுபிடிக்க தெரியலனாக்கா, எந்த வயசுல வேணும்னாலும் அது வரும். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 18, 20 வயசுக்குள்ள நம்ம இந்த விஷயம் பண்ண முடியுமா? அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா, எல்லாராலுமே எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியாது. கண்டிப்பா எல்லாருமே எல்லாருமே அரசியலுக்குள்ள போக முடியாது. எல்லாருமே ஆக்டரா ஆக முடியாது. எல்லாருமே ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆக முடியாது. எல்லாருமே ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆக முடியாது. எல்லாருமே டாக்டர்ஸ் ஆக முடியாது. எல்லாருமே இன்ஜினியர்ஸ் ஆக முடியாது. ஸோ அதே மாதிரி தான். ஒவ்வொரு அந்த பசங்களுடைய இருக்கிற சூழ்நிலை பொறுத்து தான். இப்ப தளபதி விஜய் இருக்காருனாக்கா, அவரு பொறந்து வளர்ந்த இடம் அந்த சூழ்நிலை. அவரு அந்த சூழ்நிலைய வச்சு தான் அவர் வந்து பெரிய ஆளா வந்தாரு. ஏதோ 100ல ஒருத்தன், 1000த்துல ஒருத்தன் தான் அவனுக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்து, அப்புறம் உழைப்ப குடுத்து, அதுல மேல வந்து இன்னும் ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னாக்கா, அதிக பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய இருந்த சூழ்நிலை. இப்ப வந்து விஜய் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அப்பாவ விட அவர் பெரிய ஆளா ஆக முடியாது. ஏன்னாக்கா, அவர் வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், இப்ப இருக்கிற காலகட்டங்கள். ஆனா என்னதான் இருந்தாலும் சச்சின் இப்ப இருக்காருனாக்கா, அதே வேலை அதே இது எடுத்தது சச்சின் இருக்காருன்னா, அது சச்சினுடைய புள்ளைய கூட சச்சின பீட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவரு வந்து அந்த அளவுக்கு பேஷண்டா இருந்தாரு. அவருக்கா அந்த விஷயம் ஸ்பார்க் ஆயி, அவரே வந்து ரொம்ப ஒரு டேலண்டா இருந்து அந்த டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாரு அதிகமா. ஸோ அதே மாரி சச்சின விட இப்போ ஒருத்தர் வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு விளையாட்ட விளையாடுறான்னா கூட, அது அந்த மாரி சச்சின விட வர முடியாது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. யூனிக்னெஸ் இருக்கு. ஒவ்வொரு மனுஷங்கிட்டயும் ஒவ்வொரு யூனிக்னெஸ் இருக்கு. அந்த யூனிக்னெஸ்ஸ ஐடென்டிஃபை பண்ணி, அதுல கண்டிப்பா நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா தான் மட்டும் தான், நீங்க ஒரு பெரிய ஆளா முடியும். அதே மாரி இவ்ளோ பெரிய மக்கள் இருக்காங்க. இவ்ளோ கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல, இந்தியாவுல. ஸோ எல்லாருமே எல்லா இதுலயும் போயிட முடியுமா? ஒரு அரசியல்வாதியா ஆக முடியுமா? ஒரு பெரிய ஆக்டர் ஆக முடியுமா? இல்லனாக்கா ஒரு பெரிய ஒரு டைரக்டர் ஆக முடியுமா? ஸோ சான்ஸே இல்ல. உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு புடிக்குது, அது உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னெஸ் இருக்கும். அந்த யூனிக்னெஸ்ல நீங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி, நீங்க அதுலருந்து எந்த அளவுக்கு பெட்டரா பண்ணலாம்ங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும். நீங்க ஒரு விஷயத்த பெட்டரா பண்ணீங்கன்னா தான் மட்டும் தான், நீங்க வந்து அந்த பெட்டரா பண்ணதுக்கு அப்புறமும் அத விட இன்னும் பெட்டரா பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்க எவால்வ் ஆயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டே இருந்தா மட்டும் தான், நீங்க வந்து பெரிய ஒரு சக்சஸ் ஆக முடியும். இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா,
நான் இப்ப ரீசென்ட்டா கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்டூடண்ட் சொல்றான். ஒரு 8த் படிக்கிற ஸ்டூடண்ட். அவனுக்கு இப்ப வந்து அவனுக்கு வந்து 10த் சிலபஸ் குடுத்து படிக்க சொல்றாங்களாம். அந்த அளவுக்கு வந்து பிரஷரு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு வந்து எந்த அளவுக்கு தாங்க முடியும் அவனுக்கு சொல்லு? அந்த பிரஷர வந்து அவன் எப்படி தாங்குவான்? அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, சச்சின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அந்த பிரஷர வந்து ரொம்ப கடினமா இருக்கும். பசங்க எல்லாருமே மத்த விளையாடிட்டு கிரவுண்ட்ல ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடிட்டு போயிட்டு இருப்பாங்க பசங்க. ஆனா அவரு மட்டும் பேட்ட, பந்த மட்டும் வச்சுன்னு தட்டிட்டு உக்காந்துட்டு இருப்பாரு. ஸோ ஆனா அவரு வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. ஆனா அப்பவே அவரு வந்து பிரஷர்லாம் தாங்க ஆரம்பிச்சாரு. தாங்குற அந்த மன வலிமை இருந்துச்சு அவர்கிட்ட. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டா கோயம்புத்தூர்ல 10வது படிக்கிற பசங்ககிட்ட 8வது படிக்கிற பசங்ககிட்ட 10வது சிலபஸ குடுத்து படிக்க சொல்றாங்க. இப்பவே நீட் தேர்வுக்கு அதுக்கெல்லாம் இப்ப படிக்க சொல்றாங்க. எல்லாருமே படிச்சு எல்லாருமே நீட் டாக்டர் ஆக முடியுமா? ஸோ எல்லாருமே எல்லாரும் ஆக முடியாதுங்க. உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னெஸ் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை இருக்கு. அத வந்து ஃபைண்ட் பண்ணுங்க. இந்த உலகத்துல வந்து எல்லாருமே எல்லா வேலையுமே செய்யலாம். எல்லா வேலையுமே ஒரே ஈக்குவல் தான். எந்த வேலையுமே தாழ்ந்ததும் கிடையாது. எந்த வேலையுமே உயர்ந்ததும் கிடையாது. எல்லாருமே மக்கள் வந்து அவங்கவங்க வாழ்க்கைய வாழ்றதுக்கு மட்டும் தான். ஒரு உயிர் போணுச்சுனாக்கா ஒரு உயிர் பொறக்குது. இத வந்து வந்து நிறுத்த முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மனுஷனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு சாப்பாடு எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. அந்த சாப்பாடு வந்து ரொம்ப வந்து விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதிலயே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு அடுத்த ஜென்மம் விவசாயம் ஒண்ணு இருக்குதா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாரி காலகட்டம் போயிட்டு இருக்கு. விவசாயத்த யாரும் வந்து இம்ப்ரூவ் பண்ணல. ஆனா டெக்னாலஜி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுல, அதுல மக்கள் வந்து ரொம்பவும் ஆர்வமா இருக்காங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ரொம்ப ஒரு வி வியப்பா இருக்காங்க. ரொம்ப ஒரு அந்த பொருளெல்லாம் பார்த்தோனே, ரொம்ப "ஓ! வாவ்!" இந்த ஹோன்னு இந்த பியூட்டிஃபுல் வாவ்ன்னு சொல்றாங்க பாத்தியா? அந்த மாரி ஆயிட்டாங்க. ஆனா விவசாயத்த பார்த்தாக்கா, யாரும் அந்த அளவுக்கு மதிக்கிறது கிடையாது. "சேத்துல கால வச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடு" அப்படின்றது யாருக்கும் ஒண்ணும் தெரியல. ஸோ விவசாயிகள் இருக்காங்க பாரு, அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் தான் எப்பயுமே ஜென்டில்மேன் தான். ஸோ யார வேணா, எப்படி வேணா ஒரு கேமராவ வச்சு இப்படி ஃப்ரேம் பண்ணி எடுக்குறாங்க ஒரு ஃபோட்டோ. அது பியூட்டிஃபுல் தான் நான் சொல்லுவேன். ஆனா அத விட பியூட்டிஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விவசாயம் பண்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். ஒரு நேச்சர வந்து நம்ம அதே மாரி எப்பவுமே வந்து கண்டிப்பா ரசிச்சே ஆகணும். நேச்சர் மட்டும் அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவும் பொல்யூஷன் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற காலகட்டத்தில ரொம்ப ஜாஸ்தியாவே பொல்யூஷன் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற அதே மாரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப அட்வான்ஸ்டா ஆயிட்டாங்க. அட்வான்ஸ்டா வந்துடுச்சு எல்லாமே. லேப்டாப்பு, சிஸ்டம் அது இதுன்னு வந்துடுச்சு. எல்லார்கிட்டயும் ஸ்மார்ட் ஃபோனு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ எல்லாருமே ஆக முடியாது. ஒரு சச்சின் டெண்டுல்கர் பார்த்து ஒருத்தன் இன்ஸ்பயர் ஆனானாக்கா, சச்சின் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் மட்டும் எடுத்துக்கின்னு, இவனுக்கு ஏத்த மாரி அத மாத்திக்கணும். ஸோ சச்சின பார்த்து காப்பி அடிக்கலாம். பட் இருந்தாலும் அவருடைய சூழ்நிலை வேற மாரி இருந்திருக்கும். அவருடைய சிச்சுவேஷன் வேற மாரி இருந்திருக்கும். நீங்க இருக்கிற சரவுண்டிங் வேற. உங்களுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வேற. உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி நீங்க அடாப்ட் ஆயி, நீங்க வொர்க் பண்ணுங்க. அதே மாரி எப்பவுமே இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, சோசியல் மீடியால நெறைய பேர் இந்த Instagram, இந்த YouTube ரீல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள ஃபோன்ல வந்து உங்களுடைய டோப்பமைன வந்து ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணி, உங்கள பார்க்க தான் தூண்டும். அந்த தூண்டுற விஷயத்த நீங்க வந்து கட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு. எப்பயுமே இப்ப இருக்கிற டெக்னாலஜில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன கேட்டீங்கன்னாக்கா, அது வந்து நல்ல விதமாவும் இருக்கு, கெட்ட விதமாவும் இருக்கு. அத நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான். இந்த லைஃப்ல வந்து உங்களுக்கு இருக்கிற யூனிக்னெஸ்ஸ கரெக்ட்டா கண்டுபிடிங்க. அத கண்டுபிடிச்சு உங்களுடைய வாழ்க்கை தரத்த உயர்த்துங்க. தயவு செய்து உங்களுடைய பேரண்ட்ஸ, உங்களுடைய சர்க்கிள்ல நல்லா பார்த்துக்கங்க. உங்களுடைய மனைவிய, உங்களுடைய ஒய்ஃப கண்டிப்பா நல்லா பார்த்துக்கங்க. அவங்களை எந்த அளவுக்கும் தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்கள வந்து நீங்க கஷ்டத்த குடுக்காதீங்க. உங்களுடைய பசங்களுக்கு வந்து படிப்பு மட்டுமே முக்கியம் இல்ல. உங்களுக்கு இருக்கிற திறமை, உங்களுக்கு எந்த விஷயம் புடிச்சிருக்கு, அதுல வந்து ஃபோக்கஸ்டா வேலை செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா அந்த ஏஜும் முக்கியம். அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆசையும், பேராசையும் முக்கியம். அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு இருக்கிற அந்த உழைப்பு, கண்டிப்பா அதுல இருக்கிற உழைப்ப வந்து நம்ப சொல்லுங்க. அவங்கள நம்பிக்கைய கைவிட வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னாக்கா அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கோ, அந்த நல்ல ஒரு மைண்ட் செட் இருந்தாக்கா, நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா வரலாம். அந்த ஹியூமன் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொண்ணா இருக்கட்டும், ஒரு பையனா இருக்கட்டும்,
மைண்ட் செட் அவங்களுடைய மைண்ட் லெவல்ல மன வலிமையோட ஒரு நல்ல ஒரு இப்ப வந்து நெறைய விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, புஸ்தகம் இருக்கு. எல்லாருமே புக் படிப்பாங்களான்னு கேட்டாய்ங்க, கண்டிப்பா யாருமே படிக்க மாட்டாங்க. படிப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு சிலவங்க மட்டும் தான் படிப்பாங்க. புத்தகம் படிக்கிறதுக்குன்றது ஒரு சின்ன ஒரு கலை இருக்கு. ஒரு படத்த பார்க்கறதுக்கு ஒரு கலை இருக்கு. ஒரு டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா படமும் பார்ப்பாங்க. அதாவது படத்த வந்து நம்முடைய நிஜ வாழ்க்கைய மனுஷனுடைய நிஜ வாழ்க்கைய வச்சு தான் படமே எடுக்குறாங்க. ஒரு ரியல் லைஃப்ல என்ன நடக்குதோ மனுஷனுக்கு, அத பேஸ் பண்ணி தான், அத பார்த்து தான், அந்த ஒரு விஷயத்த பார்த்து தான் அவங்க வந்து அத ஸ்கிரிப்ட்டா எழுதுறாங்க. எழுதி தான் அவங்க வந்து அத கேமரால விஷுவல் பண்ணி மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே அத தெரியப்படுத்தணும். அத வந்து காமிக்கணும். அவங்க அந்த அதே மாரி ஒரு படத்துக்கு முக்கியமான குவாலிட்டியே அந்த சவுண்ட் குவாலிட்டி. அவங்களுடைய ஆடியோ பேசுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஆடியோவும், அந்த வீடியோல இருக்கிற ஒரு ஒரு குழந்தை அழுவுதுனாக்கா, அந்த குழந்தை அழுவுற மாரி சீன் காமிக்கும். கண்ணு சொட்டு சொட்டா தண்ணி விழுவும். அதுல இருக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அவங்க பேசுற அந்த வார்த்தை தான். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். எவ்ளோ விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவுமே அவங்கவங்களுக்கும் ஒரு யூனிக்னெஸ் இருக்குது. அந்த யூனிக்னெஸ்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து என்னுடைய வீடியோ தான். எனக்கு வந்து தெரிஞ்சத உங்கள்ட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருமே ஆக முடியாது. எல்லாருமே அப்துல் கலாம் ஆக முடியாது. எல்லாருமே அம்பேத்கர் ஆக முடியாது. எல்லாருமே ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. உங்களுக்கு என்ன இருக்கோ, உங்களுக்கு என்ன புடிச்சிருக்குது, அதுல மட்டும் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த உழைப்ப வந்து நம்புங்க. உங்களுக்கு வந்து நீங்க உழைப்ப கண்டிப்பா நம்புனீங்கனாக்கா, நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் ஆவும். நான் ஸ்டார்ட்டிங்ல இப்ப பேசுறதுக்கு வந்து, எனக்கு அந்த அளவுக்கு பேசி பழக்கம் இல்ல. நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, தயவு செய்து நான் சொன்னத நீங்க கேளுங்க. தயவுசெய்து நீங்க எனக்கு எதுவுமே பண்ணலனாலும் பரவால்ல. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களுடைய லைஃப்ல நீங்க வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இந்த உலகத்துக்கு, இந்த இந்தியாவுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு, உங்களுக்கு சுத்தி இருக்கிற சர்க்கிளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்லத நீங்க உங்களுடைய பேரு நீங்க போனாலும் உங்களுடைய பேர் இருக்கிற மாரி, இப்ப பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இந்த மாரி எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஆக்டர்கள் எல்லாருமே செத்த பிறகும் வாழ்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெங்களூர்ல ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னாக்கா, புனித் ராஜ்குமார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரு வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த பெங்களூர், கர்நாடகாவுக்கே அவரு அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. எனக்கா காசு எல்லார்கிட்டயுமே தான் இருக்கும். இல்லாதவங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ற மாரி தான். அவர் வந்து அத்தன கோடி நெஞ்சுக்குள்ள வாழ்றாரு பார்த்தீங்களா? அதுதான் வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். அவருக்கு வந்து நான் தல வணங்குறேன். அந்த மாரி நீங்களும் இருந்தீங்கனாக்கா, உங்கள அந்த உலகமே வச்சு, நீங்க போனாலும், இருந்தாலும் உங்கள கொண்டாடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.